ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, உலகமோ இல்லை பிரபஞ்சமோ உங்களுக்கு எதிராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அவ்வளோ எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா இந்த வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஏன்னா என் லைஃப்பில் பல காலகட்டங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஸோ என்னோட ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் அம்மா இழந்த, அப்பா ஒரு ஆல்கஹாலிக்கு, பாட்டி தாத்தா கீழே வளர்ந்த, அவங்களும் ஒரு கட்டத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் நான் லோன்லியாக இருக்கேன். என்னை விட இந்த டாப்பிக்கை உங்களுக்கு இதை விட எஃபெக்டிவாக இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுனாலே இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன். ஏன்னா அந்த ஃபீலிங்லேருந்து நான் வெளியில் வந்தேன் ப்ராக்டிக்கலாக. ஸோ எங்கிட்ட இருந்து வர்றது உங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே உங்களுக்கு வர மாதிரி. ஸோ நான் அது ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு சொல்லுவேன் அது எப்படி அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு. அதாவது அந்த ஃபீலிங் இருக்குங்கிறத ஒன்று, அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குங்கிறத ஃபீலிங் ஒன்று. அது ப்ராக்டிக்கலாக எப்படி மீண்டு வர்றதுங்கிறது ஒன்று. நிறைய பேர் அதுக்கு சக்கம் பாயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட உங்களை சுற்றி எல்லாமே எகெயின்ஸ்டாக இருக்குங்கிறது ஒன்று. ஆனால் உங்களை நீங்கள் டவுட் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. சி, யூ ஆர் டவுட்டிங் த ஹோல் வேர்ல்ட் இஸ் அ செகண்டரி ப்ராப்ளம். ஆக்சுவலி யூ ஆர் டவுட்டிங் யோர்செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகேவா? அப்போ உங்களை ஏன் நீங்கள் டவுட் பண்ணிக்கிறீங்க? என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு இது ரொம்ப பெரிய வாதப்படும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா, உலகம் உங்களை சுற்றி மோசமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஃபீலிங் உங்களை ரொம்ப ஓவர்டேக் பண்ணுது. அதாவது எல்லாமே எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களை ஓவர்டேக் பண்ணுதுனாலே ஒரு லெவலில் உங்களை நீங்கள் டவுட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்குதுன்னா என்னால் அதை தாண்டி வர முடியாதா? உன்னால ஒரு குறிப்பிட்ட பீப்புளோட ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணி, சப்போர்ட் ஏர்ன் பண்ணி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியில வர முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். அப்போ ஒரு லெவலில் உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த செல்ஃப் டவுட்டுக்கான சோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அப்போ எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்க போறது இல்லை. ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், இஃப் யூ பிலீவ் தட் யூ கேன் கார்னர் சப்போர்ட் த்ரூ யர் கம்யூனிகேஷன், த்ரூ யர் ஆக்ஷன், த்ரூ யர் வே ஆஃப் பீயிங், நீங்க ஒரு லெவலில் எதுலேருந்து மீண்டு வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு என்னோட மென்டல் டிசார்டர் ஸ்கிசோஃப்ரெனியாவுக்கும் டிஐடிக்கும் எனக்கு இருந்த சித்த பிரமைக்கும் ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் பிரசன்ட் டே சைக்காலஜியில் கிடையாது. உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கிசோஃப்ரெனியா எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, டிஐடி எடுத்துக்கிட்டாலும் சரி, சும்மா நீங்க தட்டி பாருங்க, டிஐடி கியூர் அப்படின்னு போட்டு பாருங்க, ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் போட்டு பாருங்க. தேர் இஸ் ஒன்லி ட்ரீட்மெண்ட் பட் நோ கியூர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்கிசோஃப்ரெனியாவுக்கும் போட்டிருப்பாங்க, டிஐடிக்கும் போட்டிருப்பாங்க. அப்ப அதுல இருந்து எப்படி மீண்டு வந்து நீங்க நினைக்கிறீங்க? சப்போர்ட் தான். என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு க்ளூ இல்லைனாலும் எனக்கு சப்போர்ட் தேவைங்கிறத நான் ஆரம்பத்தில் ஒரு கிளியர் கட்டா நான் சொல்லியிருந்தேன். எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் உங்களை தூட்டுருவாங்க, பழி தூட்டுருவாங்க இருக்கலாம். பட் ஆனாலும் ஒரு சில பேர் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஒரு 2 பேராவது இருக்கலாம், ஒருத்தனா இருக்கலாம். பட் ஸ்டில் someone will give you hand for you to rise from the situation if you are genuine with your thoughts. ஓகேவா? உங்க தாட்ல ஜென்யூன்னஸ் இருக்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு நிச்சயமா பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணியே தீரும். ஓகேவா? உங்களுக்குள்ள ஒரு பிக்கெஸ்ட் பேட் தாட்டே இருக்குது, நீங்க பிக்கெஸ்டான ஒரு நெகட்டிவ் பிளேஸ்ல இருக்கிறீங்கனாலும் யூனிவர்ஸ் கிட்ட நீங்க 100% ஹானஸ்டா இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் will respond positively in some way. It will open some door. Universe is not that cruel. ஓகேவா? இதை நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன். as a person who lost my entire family, நான் உங்களுக்கு நீங்க சொல்றேன். ஒரு ஆல்கஹாலிக் ஃபாதரை வச்சுக்கிட்டு ஒருத்தங்களும் என் கூட இல்லாத போது நான் இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இதை இவ்வளவு தைரியமா சொல்றேன். எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெவலில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு காலகட்டத்திலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேபி அவங்க எல்லா லெவல்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டா நோ. பட் ஸ்டில் தேவர் லைக் வாக்கிங் ஸ்டிக்கா நடக்கவே முடியாதுங்கிற போது வாக்கிங் ஸ்டிக் பெருசா தெரியுமா உங்களுக்கு? அந்த லெவல்லையாவது இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். அவங்க கால் வலி போக்கினாங்களா? கிடையாது. அவங்க எனக்கு இருந்த இடுப்பு வலி போக்கினாங்களா? கிடையாது. ஆனால் ஒரு ஊனு குச்சியா இருந்தாங்க அந்த நேரத்தில், நடக்க கூட முடியலைங்கிற மாதிரி. சும்மா ஒரு ரெப்ரஸன்டேஷன் உங்களுக்கு கொடுக்குற, ஒரு சிச்சுவேஷன் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குற. சரியா? அப்போ when you are doubting yourself, you will have this problem that the entire universe is against me. அது உங்களை பாதர் பண்ணும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அது உங்களுக்கு ஒரு இஷ்யூவா தெரியறது எப்போ நான் உங்களை நீங்க டவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஸோ நீங்க எங்க உங்க டவுட்டை செக் பண்ணணும்னா, என்னால இந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கான எனக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் ஸ்கில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னை பத்தி இப்போ நீங்க ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு வைங்களேன். இப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஸ்கேப் கவுட் பண்றாங்க. ஸ்கேப் கவுட்னா நீ ரொம்ப கெட்டவன் மட்டும் சொல்லிட்டே இருக்கிறான்னு வைங்களேன். அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்கில்லும் கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு இல்லையாங்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா நான் சொல்றது? எதுவா வேணாலும் இருக்கலாம். டெப்டா இருக்கலாம், ஸ்கேப் கோட்டிங்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பாவர்ட்டியா இருக்கலாம், வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, இல்லைன்னா டிசீஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். யூனிவர்ஸ் உங்களுக்கு எகெயின்ஸ்ட் இருக்கு. நிறைய பேர் டிசீஸ் கிரானிக் இல்னஸ்ல ஃபெயில் ஆகி படுத்துவாங்கல்ல, ஃபேட்டல் இல்னஸ்ல படுத்துவாங்கல்ல, அவங்க கூட அதை ஃபீல் பண்ணலாம். அதாவது கேன்சர் இருக்கிறவங்க, ஒரு டெர்மினல் இல்னஸ் இருக்கவங்க அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்னால நீங்க அதை ஃபீல் பண்ணாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே செல்ஃப் டவுட்
டவுட்டுக்கு நீங்க கிளியர் பண்ணலனா நீங்க ப்ராப்ளம்ல மாட்டிக்குவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் டவுட்டை ஹீல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யூ கார்னர் சப்போர்ட். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு செல்ஃப் டவுட்ல எனக்கு வந்து இதை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்கில்லும் கேப்பபிலிட்டி இருக்குன்னு நான் என்ன நம்புறேனா இல்லையா? ஏன் எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல? உண்மையாலுமே எனக்கு அந்த ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டி இல்லையா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு? நான் அப்படி நினைக்கிறேன் என்ன பத்தி அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இதை நீங்க கரெக்டான அக்யூரேட்டான ஒரு எவாலுவேஷன் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பீப்புள், என்ன டைப் ஆஃப் பர்சன் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சா தான் யூனிவர்ஸே உங்களுக்கு கதவு திறக்கும். அதாவது எனக்கு என்ன மாதிரி ஆட்களோட சப்போர்ட் வேணும், என்ன மாதிரி சப்போர்ட் வேணும் தெளிவு இல்லைன்னா நீங்க எப்படி இது முடியும்? நான் ஒரு உதாரணம் என்னவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து பிரம்ம பிடிச்ச போது, எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்த போது எனக்கு வந்து ஒன்னு தெளிவா தெரிஞ்சது, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னோட டிசார்டரை பத்தி சுத்தமா அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது யாருக்குமே. ஓகேவா? சைக்காலஜிஸ்டுக்கே பெரிய அளவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அப்படிங்கிற போது இந்த இடத்துல நிர்கதி தான். ஆனா குறைஞ்சபட்சம் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதை நான் கம்யூனிகேட் பண்றது மூலமா சென்சிட்டிவான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, they will behave compassionately with me, kindly with me, a little bit of softness. கரெக்டா? ஏன்னா ப்ராப்ளமே என்னன்னு தெரியலனா அவங்க கிட்ட சாஃப்டா பிஹேவ் பண்ண போறதில்ல. ஏன்னா நான் வந்து வொலடைலா இருப்பேன் அந்த காலகட்டங்களில். கரெக்டா? அப்ப சாஃப்டா இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு தெரியும், ஓ சில பேர் அட்லீஸ்ட் என் பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, இட் will give you a relief. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். அப்படிங்கிற போது when you have these proofs that universe is responding positively to you, இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போலாங்கறனா, நீங்க அதோட செட்டில் ஆயிக்கணும்னு அவசியம் இல்ல. you can build from that point. அது வந்து ஒண்ணுமே இல்லாத போது you will feel நிர்கதி. ஆனா என்னன்னா, சம்திங் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஒரு சின்ன பாசிட்டிவ் சேஞ்சையும் நீங்க அக்னாலேஜ் பண்ணி அதுல இருந்து உங்களை பில்ட் பண்ணி கொண்டு போலாம். That's where you will feel good. என் லைஃப்ல எடுத்துக்கிட்டே இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கான்னு கேட்டா கிடையாது. பட் ஸ்டில் I have come a very long way. அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டிசார்டரை ஹீல் பண்ணி வந்த நிறைய பேர்த்தோட இதை ஹீல் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஏகப்பட்ட பேர்த்தோட டிசார்டர் நான் ஹீல் பண்றேன். எத்தனையோ பேருக்கு நான் ஒரு கைடிங் லைட்டா இருக்கேன். மேபி லட்சக்கணக்கான பீப்புள் மாதிரி குருக்கள் மாதிரி இல்லாம இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்காவது ஒரு கைடிங் லைட்டா இருக்கு. இது எப்படி என்னால முடிஞ்சதுன்னா, இதை வச்சு தான் நான் பில்ட் பண்ணி கொண்டு போனேன். ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் நத்திங் ஆக்சுவலி, மென்டலி எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைடிங் பாயிண்டா இருக்கும்னு நம்புறேன். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க டவுட் பண்ணாதீங்க. உங்களை நீங்க டவுட் பண்றீங்கன்னா ஜென்யூனா அசஸ் பண்ணுங்க. ஏன் உங்களை டவுட் பண்றீங்க? நான் சொன்னது ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். நிறைய காரணத்தினால உங்களை நீங்க டவுட் பண்ணலாம். எப்பவுமே ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கில்லும் கேப்பபிலிட்டி இருந்தா உங்களை நீங்க டவுட் பண்ண மாட்டீங்க. கரெக்டா? எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் உங்களோட ஸ்கில்லும் உங்க கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு நீங்க உங்களை டவுட் பண்ண மாட்டீங்க. அப்பனா உங்களுக்கு ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டி லேக் ஆகுதுன்னு அந்த ஸ்பெசிபிக் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன லேக் ஆகுதுங்கிறது யோசிங்க. ஒருவேளை லேக் ஆகலைன்னா உங்களை நீங்க குறைச்சு மதிப்பிட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை கூட சரி பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டி லேக் ஆகுதா, அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் தேடுங்க. எனக்கு அந்த காலகட்டத்தில் என்னன்னா, என்னோட பெயினை ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா போதும். அவங்க என் பெயின் ரிசால்வ் பண்றதுக்கான சொல்யூஷனோ இதுவும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க ஒரு ஃபீலிங் இருந்தா போதும் நான் நினைச்சேன். எனக்கு கிடைச்சது. So you have to be clear about what type of support you need from others, what type of emotions, what type of experiences you need from others. அதை நீங்க கிளியரா இருந்தாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கே கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லைங்கிற போது யூனிவர்ஸ் உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணும், யூனிவர்ஸ் உங்களை கிட்ட வந்து பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஸோ ஆல் ஐம் சேயிங் இஸ் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் தி கீ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செல்ஃப் அவேர்னஸ் இஸ் தி கீ. உங்களை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் போது அதை நீங்க எப்படி எடுத்து நீங்க உங்க லைஃப்ல செயல்படுத்துறீங்க, என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் நீங்க எம்பாடி பண்றீங்கிறத பொறுத்து உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். That's it for today, guys. Thanks for watching this video. I will see you in the next video. Bye.